ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு மேசிவான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. கூலி திரைப்படம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து 3 நாளாக 30 கோடி வசூலித்து முதல் முறையாக தமிழ் சினிமாவில் ஒரு சாதனை பண்ணியிருக்கு. இன்று 4வது தினம். இன்று சண்டே பார்த்தீங்கன்னா 30 கோடி எப்படியும் கிராஸ் பண்ணிடும். ஸோ தொடர்ந்து 4 நாள் தமிழ்நாட்டில் 30 கோடின்றதுலாம் இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு சாதனை. ஆல்ரெடி ஃபாஸ்டஸ்ட் 100 crores இன் தமிழ்நாடு அப்படின்ற மாரி ஒரு சாதனை பண்ணியாச்சு. ஸோ 100 கோடி நெருங்கியாச்சு இந்த படம் தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸில் மட்டுமே. ஸோ இது ஒரு பக்கம் போகும்போது பக்கத்து ஸ்டேட் கேரளாலையும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து 20 கோடி வந்து இன்று வந்து கடந்துரும் அப்படின்ற மாதிரி லேட்டஸ்ட் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி கடக்கும்போது ரஜினி சார் ஒரு புதுமையான ஒரு சாதனை பண்ணுவார் கேரளா பாக்ஸ் ஆஃபீஸில். முதல் முறையாக நம்ம கோலிவுட்டை சேர்ந்த ஒரு ஹீரோ அங்கே கேரளாவில் மல்டிபிள் டைம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 20 கோடி வந்து வசூலித்த ஒரே ஹீரோவாக ரஜினி சார் தான் இருப்பார். ஏன்னா வேறு எந்த ஹீரோவும் 2 முறை கேரளாவில் 20 கோடி வசூலித்ததே கிடையாது அவங்க படம். ஆனால் தலைவருக்கு 2.0, ஜெயிலர், இப்போ 3வது முறையாக கூலி திரைப்படம் 20 கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் கேரளாவில் ஒரு சரித்திர சாதனை. ஸோ என்றைக்குமே கேரளா தமிழ்நாடு தாண்டி ரஜினி சாருக்கு கேரளா அவரோட கோட்டையாக இருந்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆந்திராவிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது இன்னும் பயங்கரமான மேசிவான அப்டேட்ஸ்லாம் வந்துனாக்கு அதோடைய டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு காலையில் வந்து ட்வீட் ஒன்று போகிறார். நோ மெர்சி அட் த பாக்ஸ் ஆஃபீஸ், ஒன்லி டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் டாமினேஷன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. கருணை காட்ட மாட்டாருங்க தலைவர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு டிஸ்ட்ரிபியூட்டர். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இன்று 4வது தினம் இன்னையோட கூலி திரைப்படம் அங்கே ஆந்திரா அதாவது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா லியோ படத்தோடைய ஒட்டுமொத்த லைஃப் டைம் கலெக்ஷனையும் கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது அப்டேட். அதாவது இன்னைக்கு 4வது தினம் கூலி திரைப்படம் தெலுங்கு ஸ்டேட்ஸில் 50 கோடியை வந்து கடந்துடும் அப்படின்ற அப்டேட் வருதுங்க. ஸோ லியோ திரைப்படம் அங்கே 50 கோடி தொடரலை. ஸோ அதோட லைஃப் டைம் கலெக்ஷனை தாண்டி இன்றைக்கி கூலி திரைப்படம் 50 கோடி வந்து ஆந்திரா அதாவது ஆந்திரா தெலுங்கானா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 50 கோடி கிராஸ் பண்ணும்போது ஒரு சரித்திர சாதனை பண்ண போகிறார் தலைவர். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.